தொலைக்காட்சியின் நகர்வளப் பகுதி. செய்திகளை வாசிப்பது மலைகளின் அரசி உங்கள் நீலமலை அன்பில். இன்றைய நகர்வளப் பகுதியில் காணவிருப்பது கூடலூர் தாலுகா பந்தலூர் தாலுகா பகுதியில் இன்றைக்கு சொல்லி வரும் சொல்லாக இருந்து வருவது எங்கும் யானை, எந்த இடத்திலும் யானை, காட்டிலும் யானை, ரோட்டிலும் யானை, வீட்டிலும் யானை, கடை வீதியிலும் யானை, பஜாரிலும் யானை என்ற ஒரு பாடலாக இன்றைக்கு கூடலூர் தாலுகா பந்தலூர் தாலுகா பகுதியிலே மக்கள் சொல்லி வருகிறார்கள். ஆம், அன்றைய காலகட்டங்களிலே யானைக்காடு என்று சொல்லப்படுகின்ற ஓவேலி, பாரோடு, எல்லமலை எந்த பகுதியில் யானைகள் இருந்தது. இதை போல சேரம்பாடி, சேரங்கோடு, கொளப்பள்ளி, ஐயங்கொள்ளி, இலியாஸ் கடை என்று இந்த பகுதியிலே தேயிலை தோட்டங்களிலும் காடு பகுதிகளிலும் யானை காணப்பட்டது. அதை போல தெப்பக்காடு, மஸ்டகுடி போன்ற காடுகள் பகுதியிலே யானைகள் உலாவி வந்த நிலை. பிறகு சிறுக சிறுக இந்த யானைகள் மக்கள் வசிக்கும் பகுதிகள், தேயிலை தோட்டங்கள், குடியிருக்கும் பகுதிகள், மக்கள் நடந்து செல்லும் நடைபாதைகள், சாலைகள் என்று வந்து நிலை. அடுத்ததாக அவர்கள் பயிர் செய்திருக்கக்கூடிய விவசாய இடங்கள், நெல் பயிர், வாழை, பாக்கு, தென்னை என்று விவசாயம் செய்யக்கூடிய இடங்களில் வந்தது. விவசாய நிலங்களை அழித்தது, அதை உண்டு மகிழ்ந்து மிதித்து நாசம் செய்துவிட்டு சென்றது. அதனை அடுத்து ரேஷன் கடை, பொது விநியோக பகுதியிலே வந்து அந்த கதவுகளை உடைத்து அரிசியை திருடி தின்று அதனுடைய சுவையை கண்டு மகிழ்ந்தது. அதனை அடுத்து கடைகள், வீடுகள் என்று வந்து கொண்டிருந்த யானை இப்போது எல்லா பகுதியிலும் வர ஆரம்பித்து விட்டது. கூடலூர் கோழிப்பாலம், பஜார், கூடலூர் மாக்குமூலா, கூடலூர் அத்திப்பாரி, கூடலூர் மண்வயல், கூடலூர் பகுதியிலே எல்லா பகுதிகளிலும் தேயிலை தோட்டங்களாகட்டும், நெல் பயிரிட்டிருக்கக்கூடிய இடங்களாகட்டும், வாழை பயிரிட்டிருக்கக்கூடிய இடங்களாகட்டும், இன்னும் பாக்கு பயிரிட்டிருக்கக்கூடிய இடங்களாகட்டும், இங்கெல்லாம் உலாவ வந்து அதையெல்லாம் தின்று மிதித்து நாசம் செய்து விட்டு சென்ற யானை பிறகு சிறுக சிறுக பஜார் பகுதியிலே வந்தது. மைசூர் சாலை, மைசூர் மரப்பாலம் பகுதி, இன்னும் கோழிப்பாலம் பகுதி, கோழிப்பாலம் பஜார், இங்கே கூடலூர் பகுதியிலே இருக்கின்ற GTMO மருத்துவமனை, சின்ன பள்ளிவாசல், அக்காடா சாலை என்று வந்து கொண்டிருந்த யானை தற்போது துப்புக்குட்டிப்பேட்டை என்ற பகுதியிலும் வந்தது. இன்றைக்கு கூடலூர் பஜார் என்று சொல்லுகிறோம் அல்லவா, பஜார் பகுதியிலே கூடலூர் LIC இருக்கக்கூடிய மக்கள் குடியிருக்கும் நிறைந்த பகுதி, நெருக்கமாக வீடுகளும் கடைகளும் இருக்கக்கூடிய LIC, ராஜா ஸ்டோர், தமிழ்நாடு மெடிக்கல் என்று இந்த பகுதியிலே வந்து அந்த யானை உலாவியது என்றும், இதில் ஒரு கார் சென்றபோது அந்த காரை விரட்டி வந்ததாகவும், அந்த காரை அந்த ஓட்டுநர் பயத்தினாலும் அச்சத்தினாலும் அதை பின்னோக்கி எடுத்து வந்திருக்கிறார். இதை பார்த்த மக்கள், ஏன் இவர் பின்னாலே இத்தனை வேகமாக காரை ஓட்டி வருகிறார் என்று திகைத்து பார்க்கின்ற போது, முன்னாலே யானை ஒன்று இந்த காரை, வாகனத்தை துரத்தி வருகிறது. துரத்தி வருகின்ற காட்சியை பார்த்தவுடன் அங்கிருக்கின்ற மக்களெல்லாம் அச்சமடைந்தார்கள். கூடலூர் மத்திய பகுதி என்று சொல்லக்கூடிய இந்த இடம், ஜனங்கள் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பகுதி, வீடுகளெல்லாம் நெருக்கமாக இருக்கக்கூடிய பகுதி, இந்த பகுதியிலும் யானையா
என்று ஆச்சரியப்பட்டார்கள். வந்த யானை இந்த காரை விரட்டி சென்றுவிட்டு இனி நாம் எங்கே செல்லுவது என்று யோசனை செய்து அந்த டிவைடர் என்று சொல்லுகிறோம் அல்லவா, அந்த சாலையை குறுக்க மறித்து பெரிய சிமெண்ட் கற்களை வைத்திருக்கிறார்கள் அல்லவா, டிவைடு, அந்த டிவைடை தாண்டுகிறது. அந்த தாண்டுகின்ற அழகை நீங்களே பாருங்கள். இந்த ரிவர்ஸில் போகுது பாருங்க வண்டி, என்னடா ரிவர்ஸ் வேகமாக ரிவர்ஸில் போகுது அப்படின்னு பார்த்தா யானை அதெல்லாம் வந்துருக்கு. நான் தலை தறிக்க ஓடி இருக்கேன் வண்டிக்காரன் வருது வருங்க. விரட்டி அங்கிருந்து விரட்டி விரட்டி இருப்பான் நம்மளுக்கு. ஆமாம் ஆமாம், அசால்ட்டாக தாண்டி போயிட்டு குளிக்கல போயிட்டு மறுபடியும் வெளியே வந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஓ போலீஸ்காரன் எல்லாம் வந்துட்டாங்க. எப்படி அழகாக அகலக்குழி வெட்டால் இனி தாண்டத்தான் செய்யும். அகலக்குழி வெட்டுகின்ற வனத்துறை இதை விட பயங்கரமாக ஆழமாக அகலமாக வெட்ட வேண்டும். எப்படி அதை ஈஸியாக ஒரு சாம்பியனை போல அந்த டிவைடரை தாண்டுகிறது. டிவைடரை தாண்டி அன்றைக்கு சலாம்பாய் என்று சொல்லுவார்கள். தமிழ்நாடு மெடிக்கல் அவருடைய வீடும் சலாம்பாய் என்று சொல்லுகின்ற அவருடைய கடைகளும் வீடுகளும் இருக்கின்ற ஒரு சிறிய ரோடு, ஆட்டோக்கள் எல்லாம் சிறிய வாகனங்கள் எல்லாம் செல்லக்கூடிய ஒரு சாலை. அந்த சாலையில் சாவகாசமாக நடந்து செல்லுகிறது. அங்கே வயல்கள் இருக்கிறது, வீடுகள் இருக்கிறது, மக்கள் நடமாட்டம் இருக்கிறது. இப்படிப்பட்ட பகுதியிலே யானைகள் வந்து உலாவுவதின் காரணமாக இனி கூடலூரில் மக்கள் நிலை என்ன என்பதைத்தான் சமூக நல ஆர்வலர்களும் பொதுமக்களும் வியாபாரிகளும் கேள்விக்கரையோடு தொடுத்திருக்கிறார்கள். வனத்துறை என்னதான் செய்து கொண்டிருக்கிறது? இப்படி யானைகள் வந்து தினந்தோறும் மக்களுக்கு தொல்லை தந்து கொண்டிருக்கிறதே. காட்டை விட்டு யானை வந்து விடுகிறது. இதில் வனத்துறைகளும் அந்த யானைகளுடைய போக்குகளை பார்க்கிறார்கள். பார், இங்கே யானை ஒரு பகுதியிலே இருந்து ஏறி வருகிறது. அதை வனத்துறையினரும் கண்காணிக்கிறார்கள். அந்த பகுதியிலே வாகனத்தை நிறுத்தி சில வனத்துறை காவலர்கள் வனக்காவலர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இந்த பகுதியிலும் சில வாகனத்தை நிறுத்தி வனக்காவலர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். இதற்கு இடையிலே இந்த யானை ஏறி வருகிறது. முதலில் ஒரு யானை ஏறி வருகிறது. அதை திரும்பி வனத்துறையினரை பார்த்து மிரட்டுவது போல் பார்வையை பார்த்து தலையை ஆட்டிவிட்டு செல்லுகிறது. பிறகு இன்னொரு யானை வருகிறது. அந்த யானை வந்து இவர்களை பார்த்து கொஞ்சம் அச்சமடைந்து ஓடுகிறது. ஒரு யானை மிரட்டுகிறது, ஒரு யானை அச்சமடைந்து ஓடுகிறது. இப்படி எங்கு பார்த்தாலும் யானை. கூடலூர் தாலுகா முழுவதும் யானை. பந்தலூர் தாலுகாவிலும் யானை 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 என்று மக்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள் வேடிக்கையாக. இதைத்தான் ஒரு திரைப்படத்திலே சொல்வதைப் போல, என்ன கொடுமை சார் இந்த கூடலூர் தாலுகாவிற்கும் பந்தலூர் தாலுகாவுக்கும் வந்த நிலை என்றுதான் சொல்ல வேண்டும். இதை பார்த்த பிறகாவது வனத்துறை நடவடிக்கை எடுத்து அடர்ந்த காட்டுக்குள்ளே யானைகளை விரட்டி கூடலூர் தாலுகாவிலும் பந்தலூர் தாலுகாவிலும் இருக்கின்ற மக்கள் அச்சமில்லாமல் வாழ்வதற்கு வழிவகை செய்வார்களா வனத்துறை அதிகாரிகள்? ஆளுகின்ற அரசும் இதற்கான நடவடிக்கை எடுக்குமா என்ற கேள்வியை சமூக நல ஆர்வலர்களும் இன்னும் பொதுமக்களும் வியாபாரிகளும் விவசாயிகளும் கேள்விக்கரையாக தொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என்று நமது செய்தியாளர் ஒளிப்பதிவாளர் நீலமலை ராஜா அவர்களும் நமது செய்தியாளர் எடிட்டர் தொகுப்பாளர்
பிரசாத் அவர்களும் இதை மக்கள் தெரிவித்ததாக நமது நகர்வள பகுதிக்கு தெரிவித்திருக்கிறார்கள். இத்தோடு நகர்வளம் நிறைவு பெறுகிறது. இதுபோன்ற செய்திகளை உங்கள் நீலமலை தொலைக்காட்சியிலும் உங்கள் நீலமலை தொலைக்காட்சி யூடியூப் பகுதியிலும் காண்பதற்கு இதுவரை நீங்கள் யூடியூப் பகுதியிலே அங்கத்தினராக மாறாமல் இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி அங்கத்தினராக மாறுங்கள் என்று தெரிவித்து, இந்த செய்திகளை எல்லாம் பார்த்து உங்களது கருத்துக்களையும் பதிவிடுங்கள். யானை வந்ததும் யானையை பற்றி நாங்கள் சொன்னதும் இது சரியானதா தவறானதா அல்லது முறையானதா என்ற கருத்தை நீங்கள் பதிவிட்டால் அது எங்களுக்கு ஆக்கம் தரும், உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் என்று தெரிவித்து நகர்வள பகுதியில் வணக்கம் கூறி விடை பெறுவது என்றென்றும் உங்கள் நீலமலை அன்பில்.